வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்ப ராசிநாதன் நல்லா இருக்கார். ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எல்லா விஷயங்களும் உங்க எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ ராசியில யார் இருக்காருன்னா குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலிவேதனையை தரக்கூடிய அந்த குரு பகவான் மன சஞ்சலங்களை தரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது அல்லவா? இப்போ அது மாறப்போகிறது. அப்போ எப்போ இது மாறப்போகுது அப்படின்னா, இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது. அப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அப்ப என்ன ஆக போகுது? உங்க மனதில் இருந்து வந்த சில சங்கடங்கள் அது விலகப் போகிறது அப்படின்னு அர்த்தம். சரி, சனி பார்க்கிறாரே சார், உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அந்த சனி பகவான் தான். 9க்கும் 10க்குரியவன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 3ஆம் பார்வையாக எங்க ராசியை பார்க்குது. அப்ப என்ன, சனி பார்த்தால் என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் உருவாக்கப் போவதில்லை. தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்ப தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில், அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது அந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்ப குருங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே. அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனால் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு மாறும் போது தனம் விரயமாகிறது. அப்ப என்ன, சுப செலவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக 12ஆம் இடமான முதலீடுகள் என்று குறிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப 4ஆம் அதிபதியோட தனாதிபதி இணைய போகிறது. அப்போ உங்க தனம் என்ன, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு அந்த பணம் செலவாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை மாற்றுவதற்கும் அதை ஆல்டர் பண்ணுவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ தனம் டிராவலின் மூலமாக வரும், வெளிநாட்டின் மூலமாக வரும், அந்நிய தேசத்தின் மூலமாக வரும். ஸோ இப்படி மறைந்து இருந்து வரும், இன்சூரன்ஸ் மூலமாக தனம் வரும். ஸோ இந்த மாதிரி தனம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மே மாதம் உண்டு. ஸோ இதுவரைக்கும் சனி பார்த்து இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில், அது உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தது அல்லவா? இப்போ சரியாகும். இந்த மே மாதத்திலிருந்து தாய் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு புதிதாக ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த மாதம் சிறப்பு பெறும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியிலே அமரப்போகிறார். எப்போ அமரப்போகிறார்? 14ஆம் தேதி மே 14 அமரும் போது தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில் உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த மாதம் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி, வருடாந்திர கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் நிகழும். இந்த ரிஷபராசினருக்கு ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்து விட்டது. சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. யோகத்தை தரக்கூடியவன் சனிங்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவன். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் குரு பகவான் இப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டார்.
தனஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம், இந்த மாதத்திலிருந்து இந்த ரிஷபராசினருக்கு சிறப்பு பெறும். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தை நன்றாக இருக்குமா, நன்றாக படிக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கும். குழந்தை என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ குழந்தைகளால் நன்மைகள், உங்களால் குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். என்ன எதிரி ஸ்தானங்கள் வலுப்பெறுமா, கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகுமான்னு பார்த்தீங்கன்னா கடன் நிச்சயமாக உண்டு, அதில் மாற்று கருத்துன்னு இல்லை. ஏன்னா குரு அங்கிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை வளர்க்கும். என்ன வளர்க்கும்? கடனை வளர்க்கும். அப்போ கடன் சுபக்கடனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. கடனை வளர்க்குங்கிறதுனால என்ன நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப் பண்ணுறது, ஒரு தொழில் ரீதியாக அப்படின்னு கடனை வாங்குவீங்க. பேங்க்கில் கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். ஒரு வீடு வண்டி வாகனம் ஆசைப்பட்டது வாங்குறதுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ லோன் கிடைக்கும்னு சொல்கிறேன். பேங்கின் மூலமாக நிச்சயமாக லோன் கிடைக்கும். அந்த லோனின் மூலமாக, அந்த கடனின் மூலமாக வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். எதிர்ப்பு இருக்குமா? எதிர்ப்பு இருக்கும். எதிர்ப்பு வைத்துத்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு செல்வீங்க. அப்போ உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருக்குமானா நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசி என்பர்கள் போட்டி பொறாமைகள் நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் அதை சமாளிப்பீர்களா? சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக உண்டு. அரசு சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எந்த ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு வந்தாலுமே அந்த இடத்தில் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஸோ இந்த 2025 ஒரு அற்புதமான வருடம். அதில் இந்த மே மாதம் சில மாற்றங்கள், இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது அப்படியே டேர்ன் ஆகும். ஒரு மாற்றத்தை சந்தித்து அதுவும் நல்ல மாற்றங்களாகவே உருவாக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம் தான் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். திருமண விஷயங்கள் கைகூடுமா? திருமணம் நன்றாக நடக்குமா? அதில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஒரு லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற நிகழ்வுக்கு ஏற்ப உங்களுக்கு திருமணம் அமைத்து கொடுக்கும். அது குரு 2ஆம் இடத்தை பார்க்கறனால, 7க்கு 2ஆம் இடத்தை பார்க்கறனால திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிரும், அடுத்த ஒரு மாதத்திலே திருமணம். இந்த மாதிரி இந்த திருமண வாய்ப்புகள் திடீரென்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம் தான் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், திடீர் ப்ரமோஷன் கொடுக்கும். வெளிநாட்டு போகணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு விசா கிடச்சிரும். திடீர்னு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். அங்கே போகக்கூடிய தன்மை ஒரே மாதத்தில் அப்படியே கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் இந்த ரிஷபராசினருக்கு உண்டு. ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8 என்பது அப்படியே மாறி போகக்கூடிய என்ன சொல்கிறது, 8ஆம் இடம் வலிமைப்படுத்துகிறது. 8ஆம் இடத்தை என்ன சொல்வது, குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா, அந்த 8ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் அப்படியே வெளியில் நகர்வீர்கள். ஊரை விட்டு வெளியே சென்று வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ சென்று வரக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் அதர் ஸ்டேட்டில் போய் தங்கக்கூடிய தன்மை, குடும்பத்தோடு சேர்ந்து. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டிலேயே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த காலகட்டம் ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம், அந்நிய தேசத்தினர் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு.
உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், பாக்கியத்தையும் 9க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு, தனத்தை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் பாருங்க, புதன் சனி சுக்கிரன் இணைந்து இருக்கிறது, மாத தொடக்கத்திலேயே இணைந்திருக்கிறது. அப்ப என்ன, 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, தன பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த விஷயங்கள் சில விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிறப்பு இருக்கு. குழந்தைகளால் ஆதாயம், அனுகூலங்கள், திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.